திமுக ஆட்சியில் நீட் தேர்வில் உயிரிழந்துள்ள 3 மாவட்டத்தைச் சேர்ந்த 22 மாணவர்களுக்காக இன்று கள்ளக்குறிச்சியில் அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி கச்சேரி சாலையில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் சங்கராபுரம் எம்எல்ஏ மோகன் மற்றும் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ செந்தில்குமார் மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், கட்சி பிரதிநிதிகள் அனைவரும் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அந்த மாணவன் தற்கொலை செய்து கொண்டார். அதே போன்று இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்த்து சொன்னால், இங்கே சேலம் மாவட்டத்தில் தனுஷ், அரியலூர் மாவட்டத்தில் கனிமொழி, வேலூர் மாவட்டத்தில் சௌந்தர்யா, சென்னையில் தர்ஷினி, சேலத்தில் சுபாஷ் சந்திர போஸ், விழுப்புரத்தில் இந்துமதி, கிருஷ்ணகிரியில் முரளிகிருஷ்ணா, அரியலூரில் நிஷாந்தி, கரூரில் பிரதீப், தென்காசியில் ராஜலட்சுமி, கள்ளக்குறிச்சியில் சுந்தர், கரூரில் நிஷா, சென்னையில் ஜெகதீஸ்வரன், தஞ்சாவூரில் தனுஷ், சேலத்தில் புனிதா, சேலத்தில் தஞ்சாவூரில் துளசி, செங்கல்பட்டில் அனு, சென்னையில் சக்தி, புகழேந்தி, ஈரோட்டில் ஆகாஷ்டி, இப்படி 22 மாணவ 4 ஆண்டு காலத்திலே அவரை முன்னேற்ற என்னுடைய வாக்குறுதியை நம்பி அவங்க செய்யவில்லையே, நீதி ரத்து செய்யவில்லை என்று தன் உயிரை பணித்துக் கொண்டார்கள். அந்த 22 மாணவ மாணவர்களுக்கும் இந்த நேரத்திலே நம்முடைய அதிமுக மாவட்ட மாணவர் சார்பாக இன்று அவர்களுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்தி இந்த விரிவுரை ஏற்றி அவர்கள் அஞ்சலி செலுத்த வேண்டும். அவர்கள் ஆத்மா இறையை சார வேண்டும். இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற ஆட்சி அரசு இவர்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும். இவர்களால் தான் திமுக ஸ்டாலின் சொன்ன வாக்குறுதியால் தான் நம்பி ஏமாறு அவர் இறந்து விட்டார்கள். இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் ஸ்டாலின் அரசாங்கம். அதை கண்டிக்கின்ற வகையில் தான் இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே மாவட்ட மாணவர் சார்பாக இந்த நேரத்தில் இந்த கண்ணீர் அஞ்சலி, இந்த வெளியுறவு ஏற்று இந்த கடல் நெருங்கிற வகையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் வாயிலாக இன்னும் திமுக மக்களை, மாணவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. மாணவர்களை ஏமாற்றுகின்ற நிகழ்வை நிறுத்திவிட்டு உண்மையை மக்களுக்கு எடுத்து சொல்லி உயிரை காப்பாற்றுகிற பொறுப்பு யாருகின்ற கட்சிக்கு இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட 22 மாணவர்களுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்ட மாணவர் சார்பாகவும் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக சார்பாக அந்த 22 பேருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்காக